வணக்கம் நண்பர்களே. இந்த புத்தம் புதிய காணொளியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்த தலைப்பு. இன்னைக்கு நம்ம பேச போறது ராசி மேஷ ராசி. கால புருஷனுடைய முதல் வீடு மேஷ ராசி, நம்பர் 1 ராசி அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. மேஷ ராசிக்கு 12 ராசிக்காரர்களுக்கும் ஆண்டவன் எழுதிய விதி இது என்ன? இறைவன் கொடுத்த வரம் என்ன? இறைவன் கொடுத்த பிரச்சனை என்ன? இதை ரெண்டுத்தையும் தான் அலசி ஆராய போறோம். அதற்கு என்ன பரிகாரம்? மொத்த மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் ஆண்டவன் எழுதிய விதி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன அப்படிங்கிறத பத்தி A to Z அலச போறோம். அதை பத்தி பார்ப்போம். மேஷம் விசேஷமான ராசி. கால புருஷனுடைய முதல் வீடு செவ்வாய், முருகப்பெருமான், ஜோதிடத்தை அகஸ்தியருக்கு கொடுத்த முருகப்பெருமான் மூலத்திரியோணம் அடையக்கூடிய வீடு. இந்த ராசியில அஸ்வினி, பரணி, கிருத்திகை, கேது, சுக்கிரன், சூரியனுடைய நட்சத்திரங்கள் வருது. மேஷ ராசி இப்ப இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம்? மேஷ ராசியுடைய குணாதிசயங்கள் என்ன? அவர்களுக்கு ஆண்டவன் எழுதிய விதிகள் என்ன? மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் தொடக்கம் முதல் முடிவு வரை என்னென்ன விஷயங்கள், இயற்கையில் கொடுக்கப்பட்ட வரங்கள், என்னென்ன விஷயங்கள் இயற்கையில் கொடுக்கப்பட்ட பிரச்சனைகள், இதை பத்தி தான் அலசி ஆராய்ந்து கடைசியா ஏதாவது குறைகள் இருக்கு இல்லையா, அந்த குறைகளுக்கு என்ன தீர்வு, அதை பத்தி பேச போறோம். இந்த வீடியோ ஃபார் ஷுவர் உங்களுடைய மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில 100% மிகப்பெரிய பாசிட்டிவான சேஞ்சஸும், இது ஒரு பைபிள் மாதிரியோ இல்ல ஒரு பகவத்கீதை மாதிரியோ ஒரு போற்றக்கூடிய அளவிற்கு இந்த விஷயமானது உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எல்லாரும் இதை கொஞ்சம் மாத்தீங்க. இது ஒரு பகவத்கீதை மாறி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆக இன்றைக்கு இந்த வீடியோக்குள்ள போலாம் வாங்க. மேஷராசி, மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள், மேஷராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் என்ன? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் மேஷராசிக்காரர்கள். நீங்கள் ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டால் அந்த காரியத்தை சரிவர செய்து முடிக்கிறதுல உங்களுக்கு இணை என்பது நீங்க தான். பிடிவாத குணம் அப்படின்னா 12 ராசியில ஒலிம்பிக் கோல்ட் மெடல் அதுவும் உங்களுக்கு தான். இதை தவிர உங்களோட விதி என்ன? உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், உங்களோட குணாதிசயத்துக்கும் உங்களுடைய விதிகளுக்கும் நேரடி சம்பந்தம் உண்டு அப்படின்னு சொன்னா நீங்க மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. மேஷராசியுடைய விதி என்னன்னா, முதல் விதி நட்பு பத்தி பேசுவோம். மேஷராசிக்கு 3ஆம் இடம் மிதுனம், அதற்கு அதிபதி புதன். உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் புதனும் மிகுந்த பகைவர்கள். ஆகையினால 95% மேஷராசி என்பவர்களுக்கு சரியான நண்பர்கள், சரியான நட்பு அமைவதில்லை. இது உங்கள் விதி. ஏதோ ஒரு காலகட்டத்துல செந்தணலும் நீர் போல் தெரியும், நண்பனும் பகை போல் தெரியும், அது நாள் பட புரியும் என்ற கண்ணதாசன் வரிகளுக்கு ஏற்ப இன்னைக்கு உங்களுக்கு உயிரையே கொடுக்கக்கூடிய நண்பர்கள் ஏதோ ஒரு கட்டத்துல உங்கள் வாழ்க்கையில சில தொந்தரவுகளையும் எதிர்ப்புகளையும் செய்வார்கள். சில பிரச்சனைகளை அழிக்க முடியாத, தேவையில்லாத துரோகங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். இதை மனதில் கொள்ள வேண்டும். உங்க நல்லதுக்காக சொல்றேன். அதே மாதிரி என்னதான் மேஷராசிக்காரர்கள், சார் நான் மிகப்பெரிய டாக்டர் சார், நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்படி இருந்தாலும் கூட, எவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட, எத்தனை கோடி சம்பாதித்தாலும் கூட, உங்களுக்கு 6ஆம் இடம் கன்னிராசிக்கு அதிபதியாகவும் உங்களுடைய எதிரியே வருவதனால்
அந்த 6ஆம் இடம் கன்னிராசியில் உங்களுடைய ஜென்ம விரோதியான புதன் பகவான் ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறுவதனால் பெரும்பாலான 65 to 70% ஆஃப் த மேஷராசி அன்பர்களுக்கு 500 கோடி சொத்து இருந்தாலும் ஒரு 5 கோடிக்காவது பேங்க்ல கடன் இருக்கும், இல்ல வேற எந்த விதத்திலேயாவது ஒரு கடன் இருக்கும். நான் 500 கோடி சொத்து இருக்கிறவங்களுக்கே இந்த கடன் இருக்கும்னு சொல்றேன். அப்போ ஒரு நடுத்தர வர்க்கத்துல கொஞ்சம் லோயர் மிடில் கிளாஸ்ல இல்ல கஷ்டப்படக்கூடிய பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் இங்க கணக்கில் எடுக்கலாம். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய கடனானது ஏதோ ₹1 ஆச்சும் உங்களுக்கு கடன் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது விதி. இந்த விதியானது பிறப்பு முதல் இறப்பு வரை அவங்களுக்கு தீராத கடனாக இருக்கு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சம்பாதிக்க அதிகமா போற ₹500 கடன், 50 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருக்கு, ஆனாலும் கடன் ₹500 அப்படியே இருக்கும். இது ஒரு விதி. இதுக்கு அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்கன்னா அதிகமாக செலவு செய்யக்கூடிய தன்மை என்பது மேஷராசி என்பவர்களுக்கு இயல்புல வந்துடும். தனஸ்தானம் 2ஆம் இடம், அதற்கு அதிபதியாக ரிஷபத்திற்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வருவதனால் ஏதோ ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு ஷூ இருக்கு, இது ₹2000, பக்கத்துல 8000 ரூபாய்க்கு ஒரு ஷூ இருக்குன்னா நீங்க 8000 ரூபாய் ஷூவை தான் எடுப்பீங்க. கையில காசு இருக்கா, சோ அது தேவையா தேவையில்லையா அதெல்லாம் பத்தி கவலை இல்லை. சோ இந்த தனஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவானாக வருவதனால் ஆப்வியஸா செலவு செய்யக்கூடிய, அதிகமாக செலவு செய்யக்கூடிய தன்மை என்பது உங்களுடைய விதி. இப்ப பாருங்க, நான் சொன்னேன் உங்களுக்கு தீராத கடன் இருக்கும்னு சொன்னேன். அந்த தீராத கடனுக்கும் அதிகமாக செலவு செய்யக்கூடிய தன்மைக்கும் நேரடி தொடர்பு இருக்கா இல்லையா? இதுதான் ஜோதிடம். 2ஆம் இடம் தனஸ்தானம், பணத்தை சேர்த்து வைக்கிற இடம். 6ஆம் இடம் கடன் நோய் மறைமுக எதிரிகளை குறிக்கக்கூடிய பாவம். அந்த இடத்துக்கு கன்னிக்கு புதன் உங்களுடைய பரம எதிரி ஆட்சி உச்சம் பெறுவதனால் தீராத கடனை கொடுக்கிறார். தனஸ்தானத்துக்கு அதிபதி உங்கள் எதிரி சுக்கிரன் செலவு செய்வதை குறிப்பதனால் அவர் செலவை கொடுத்து இவரோட கடனை ஏற்படுத்துறார். இதுதான் விஷயம். தேவையில்லாத செலவுகளை செய்பவர்களுக்கு கடன் இல்லாம இருக்க முடியுமா? இருக்குதான் செய்யும். பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களுக்கு ராஜாலாம் கூட தேவையில்லாத செலவு பண்ணி தெருவுக்கு வந்த கதையெல்லாம் தெரியும். அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். அதுக்கு அடுத்தபடியாக திருமண வாழ்க்கையை பத்தி பேசுவோம். ஆண்டவன் எழுதிய விதி என்ன மேஷத்துக்கு? பெரும்பாலான சமயங்களில் மேஷராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை சரியாக அமைவதில்லை. 170% மேரிட் லைஃப் மேஷராசிக்கு சரியா அமையறதில்லை. அதுக்கு என்ன காரணம்? மேஷராசி என்பது சரராசின்னு சொல்றோம், ரிஷபம் ஸ்திர ராசின்னு சொல்றோம், மிதுனம் உபயராசின்னு சொல்றோம். இந்த சரராசிக்கு 2ஆம் இடம் 7ஆம் இடம் இதற்கு அதிபதி மாரகஸ்தானங்கள்னு சொல்றோம். இந்த மாரகஸ்தானத்துக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். இந்த 2க்கும் 7க்கும் சுக்கிரன் அதிபதியாக வருகிறார். அவர் செவ்வாய்க்கு எதிரி கிரகம் ஆவார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.